துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. தற்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவு, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் கூடியிருந்தால் எப்படி இருக்கும், அதன் பலன்களை பார்ப்போம். சுப கிரகங்களில் பிரதான கிரகமான குருவும் சுக்கிரனும் கூடி ஒரு ஜாதகத்தில் எங்கு இடம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மனைவியால் பல்வேறு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். இது தவிர மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனைவியின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இறுதி வரையில் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட ஜாதகருக்கு அனைத்து சுகபோகங்களும் கைமேல் பலன் தருவதாக இருந்தாலும் அவைகளை காலாகாலத்தில் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இதன் காரணமாக இவருக்கு அகால உணவு, அதாவது சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் இருப்பது, அகால உறக்கம், சரியான நேரத்தில் உறங்க முடியாமல் போற நிலை ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட குரு சுக்கிர கூட்டு அமைப்பை பெற்றுள்ள ஜாதகர்களுக்கு திருமணம் பலமுறை தடைப்பட்டு காலம் கடந்தே நடைபெறக்கூடும். ஆகவே குருவும் சுக்கிரனும் கூடியிருக்கும் ஜாதகத்திற்கு இவ்வாறான பலன்கள் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பாதிக்கிற நோக்கத்தோட குருவும் சுக்கிரனும் இணைந்துள்ள ஜாதகர்கள் ஒருவேளை வெளிநாடு சென்று சம்பாதிக்கலாம், வெளி மாநிலத்துக்கு சென்றுக்கலாம். அடிக்கடி அவர்களுக்குள்ள டிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைத்து கொண்டால், அடிக்கடி அவங்களோட ஒன்னா இருக்கிறதை குறைத்து கொண்டால், சம்பாதிக்கும் நோக்கத்தில் வெளிநாடுக்கோ வெளி மாநிலத்துக்கோ வெளி கிராமங்களுக்கோ சென்று வந்தால் நன்றாக இருக்கும். பொதுவாக குரு தேவகுரு என்பார்கள், சுக்கிரனை அசுரகுரு என்பார்கள். கொள்கை ரீதியில் இருவரும் வேறுபாட்டை உடையவர்கள். ஆகவே கொள்கை ரீதியான வேறுபாடுகள் கனவு மனைவிக்குள் இருக்கும். ஆகவே இத்தகைய கூட்டு அமைப்பை பெற்றவர்கள் கண்டிப்பாக ஒருவரை அனுசரித்து விட்டு கொடுத்துத்தான் போக வேண்டும். இல்லைன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வாழலாம். அதாவது சம்பாதிக்கிற நோக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தூரமாக சென்று சம்பாதித்து விட்டு அவ்வப்போது வந்து போகலாம். இப்படி ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.